சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தானும் செய்ய மாட்டான், அடுத்தவனையும் செய்ய விட மாட்டான். தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். அடுத்தவனையும் செய்ய விட மாட்டான். அகங்காரம் அதிகமா இருக்கும், தான்கிற இருமாப்பு அதிகமா இருக்கும் சில பேருக்கு. சில இந்த கும்பராசிக்காரர்கள் நீயா பட்டுதான் ஒரு விஷயத்திலையும் திருந்திட்டு வரையே தவிர நீயா ஏதாவது கேட்குறியா? இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த கர்மாங்கிறது சில விஷயங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் சுகஸ்தானத்துல சனி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 6ல் குரு அப்படியே இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு கர்மா பலன் எப்படி இருக்கு? 2026 பொதுவாகவே நம்மளுடைய கர்மாலாம் நமக்கு நல்லா இருக்கா? பாசிட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மாலாம் நிறையா இருக்கு. ஆனால் இந்த கர்மா கும்பராசிக்கு எழுதும்போது மட்டும் கடவுளுக்கு ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. ஆஹா, என்ன இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் வந்துருச்சு போல இருக்கு சுவாமிக்கு. ஏன்னா அந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தானும் செய்ய மாட்டான், அடுத்தவனையும் செய்ய விட மாட்டான். தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். அடுத்தவனையும் செய்ய விட மாட்டான். அகங்காரம் அதிகமாக இருக்கும், தான்கிற இருமாப்பு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. கஷ்டப்படுவான். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவான். அது ஏதோ சம்பாதிப்பான், ஏதோ தெய்வ பக்தி. சில பேர் இப்படியெல்லாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. நல்ல குணமுள்ளவர்களும் இருக்காங்க. சில பேர் இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. எப்போ ஏமாறுவான், அண்ணன் எப்போ காலியாகும், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, அந்த விஷயம்லாம் சில இந்த கும்பராசிக்காரர்கள் நீயா நீயா பட்டு தான் ஒரு விஷயத்துலையும் திருந்திட்டு வரையே தவிர நீயா ஏதாவது கேட்குறியா? இல்லை. சித்தம்போக்கு சிவம்போக்கு என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன். ஏதாவது சொன்னால் கேட்குறியா? கேட்க மாட்டேங்கிற, கலகம் மூட்டுற, நாரதர் வேலையை அமோகமாக பார்க்குற. நாரதரும் கழகம் நன்மையில் முடியும், ஆனால் நீ பண்ணுற கழகம் நன்மையில் முடிய மாட்டேங்குது. நாரதர் கழகம் மட்டும்தான் நன்மையில் முடியும், ஆனால் நீ பண்ணுற கழகம் நன்மையில் முடிய மாட்டேங்குது. இங்கேயும் சொல்கிற, அங்கேயும் பேசி விட்டுற, இங்கேயும் பேசுகிற, அங்கேயும் பேசுகிற. எப்படிரா உங்களால் இப்படி மட்டும் இருக்க முடியுது? அப்படிங்கிற அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னு வச்சு, ஏண்டா இங்கேயும் பேசுகிற, இங்கே பற்றி அவ்வளோ பேசுகிற, அங்கே பற்றி இவ்வளோ பேசுகிற, இங்கே உள்ளதை போய் அங்கே அவ்வளோ பேசுகிற, எப்படிரா உன்னால் மட்டும் இப்படிலாம் முடியுது அப்படின்னும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே அப்படி தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒன்று, ஆனால் நடக்கிறது அப்படிங்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன இப்போ உங்களுக்கு அந்த கர்மாங்கிறது சில விஷயங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 6ல் குரு அப்படியே இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிளட் சர்க்குலேஷன் இஷ்யூ, ரத்த ஓட்டம் தொடர்பான சிரமங்கள் கவனிக்கப்பட வேண்டி இருக்கலாம். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. நான் உங்களுடைய மக்கள் ஜோதிடர், உங்கள் வாழ்க்கையின் நலம் வழிகாட்டி. என்னால் முடிஞ்ச நல்லது நான் சொல்கிறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் கையில் இருக்குது. நம்பிக்கை இருந்தால் ஏற்றுக்கோங்க. சாமி சொல்கிறது கரெக்டாக இருக்குது, சாமி சொல்கிற ஒரு வார்த்தை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க. இன்னொன்று வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் தோன்றலாம். அங்கி இன்ஜுரி, கணுக்கால் பகுதி அல்லது வலி ஏற்படும் கணுக்கால் பகுதியிலெல்லாம் இருக்கலாம். நர்வ்ஸ் வீக்னஸ், நரம்பு பலவீனம், டீஹைட்ரே, உடலில் நீர்ச்சத்து குறையாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் மஸ்கல் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து தசைப்பிடிப்பு ஏற்படலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் சிண்ட்ரோம், அதாவது அதிக வேலை மன அழுத்தத்தினால் சோர்வு ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஸோ சில நேரத்தில் ஜெலசி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. என்னென்ன பொறாமை கொண்டவர்களின் எதிர்மறை அணுகுமுறை சந்திக்கலாம். அதே போல் திருஷ்டி, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியாமல், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் அந்த கர்மா பலனில் ஆக்டிவேட் ஆகி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உன்னுடைய கர்மா பலன் உனக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சுகபுரம் தட்சிணாமூர்த்தி ஆலயம், சுகபுரம் கேரளாவில் தான் இருக்குது, கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். சுகபுரம் தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு டைம் கிடச்சிதுன்னு போயிட்டு வா. அது நீ போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு விஷயத்துக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் அங்கே போக முடியல அப்படின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கூட வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் அந்த சுகபுரம் தட்சிணாமூர்த்தி கோவில்ங்கிறது ஒரு விஷயம். அங்கே போயிட்டு வந்தால் இன்னும் சிறப்பு. சுபம், வாழ்கோளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தங்கிறது பார்க்குறேன். அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை,
பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்து இந்த ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசுங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.